ஆசிரியர்கள் சொன்ன மிகப்பெரிய குறை என்னன்னா, குழந்தைகள் கூட நிறைய நேரம் பெற்றோர்கள் செலவழிக்கிறது இல்லைங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை நீங்க வச்சீங்க இல்லையா? அன்னைக்கு அவங்களுடைய குழந்தை இதே மேடையில இதே ஒரு குற்றச்சாட்டை வச்சு கண்ணீர் விட்டு அழுதாங்க. எங்க அப்பா என்னோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். நான் சித்தப்பாவோட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க இல்லையா? வீட்ல அதுக்கப்புறம் அந்த ஷோக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் நடந்ததா? இந்த கலைஞர் டிவிக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? மெடிக்கல் மிராக்கிள்னு. மெடிக்கல் அதே மிராக்கிளா? மாதிரி என் வாழ்க்கையில அது கடவுளே வந்து ஒரு மேஜிக் பண்ண மாதிரி தான். இப்போ அவங்க அப்பா என் பொண்ணுக்காகவே வேலையை விட்டுட்டு அவ கூட தான் இருக்கிறாரு. அதுக்கு முதல் காரணமும் இதே கலைஞர் டிவி தான். 2வது வந்து அவளுடைய என்னென்ன பண்ற ஏன்னா நான் வேலையை விட்டு வர்றதுக்கு 6:30 7 மணிக்கு மேலே ஆயிரும் சார். என்னால என் பொண்ணை கண்டிப்பா என்னால அவ சொல்லுவா, இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லுவா. ஆனா அது என்னால காது கொடுத்து கேட்க முடியாது. ஆனா அது அவங்க அப்பா கிட்ட அவ அதை பகிர்ந்துக்கிறா. அப்பா இங்க போனப்பா, இதை பண்ணப்பா, இதை செஞ்சப்பா, அவங்க அப்பாவும் ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கூட பேசுறதுக்கு வாய்ப்பளித்த இந்த கலைஞர் டிவிக்கும், ஒரு பெற்றோரா ஆசிரியரா கலந்துக்கிட்ட எனக்கும், என் பொண்ணோட குறைய உடனே நிறைவேத்துற மாதிரி பண்ண அந்த கடவுளுக்குமே நான் நன்றி தான் சார் சொல்லிக்கணும்.